நம்ம லாட்டன்ட் ஹெல்த் கேர் கிளினிக்கில் சிசிடிவி கேமராவில் இந்த வீடியோ பதிவாயிருக்குங்க. பேஷண்ட் வரும்போது சுத்தமாக நடக்கவே முடியலை. அதை பார்த்துட்டு உள்ளேருந்து நான் பதறிட்டு வரேன். ஸோ அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன்னா பாதகூசா தெரப்பியும் எலக்ட்ரோ ஹோமியோபதி மெடிசனும் கொடுத்துருந்தேங்க. அவங்களுக்கு ஒரு 2 சிட்டிங்லேருந்து 3 சிட்டிங்கில் என்ன ஃபீட்பேக்குன்றது கேட்கலாம் வாங்க. நான் பாதகூசா முன்னே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, பாதகூசாக்கு அப்புறமா எப்படி இருக்கணும்? ஓகே, நான் இங்கே ஃபஸ்ட்டு வந்தப்போ எனக்கு ஒரு காலை நகர்த்தவே முடியல. இட் வாஸ் வெரி ஹெவி. எடுத்து வைக்க முடியல, உட்கார முடியல, நிக்க முடியல, படுக்க முடியல, ஒண்ணுமே முடியாத அளவுக்கு வந்தேன். 3 சிட்டிங் தான் எடுத்திருப்பீங்க, ரைட்? ஆமா, தேர்ட் சிட்டிங். செகண்ட் சிட்டிங்லயே எனக்கு டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சது. இது தேர்ட் சிட்டிங் தானே? ஆமா, இதுல நல்லாவே எனக்கு ஸ்ட்ரெச் பண்ண முடியுது. முன்னாடி கால்லாம் அசைக்கவே முடியாம ஒரு மாதிரி ஹெவியா இருக்கும். இப்போ அந்த ஃபிளெக்சிபிலிட்டியும் இருக்கு எனக்கு. அண்ட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஷூர். நான் லாட்டன்ல பாதகூசா ரெக்கமெண்ட் பண்றீங்களா? 100% டெஃபினட்டா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தேங்க்யூ. பாதகூசா தெரப்பி கற்றுக்கணுமா? அப்போ லாட்டன்ட் அகாடமியை சூஸ் பண்ணுங்கள். 2 days கிளாஸுங்க. அதுவும் 1-on-1 கிளாஸ். உங்களுக்கு ஒரு நாள் தியரி, ஒரு நாள் ப்ராக்டிக்கல். எங்களோட பேஷண்ட் ஃபீட்பேக் கேட்டிங்களே, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு லைவாக கிளாஸில் சொல்லித்தரப்போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. புக்ஸ் ஒன்.